மிகவும் மேலானது ஆண்டவரே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நம் அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீண்டார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீண்டார், சாட்சியாய் நம்மை கர்த்தர் நிறுத்தினாரே. பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் நாம் தொடர்ந்து சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் செய்த எல்லா கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் உங்களை மிகுந்த ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய், மேன்மையாய், நல்ல சுகபலனோடு அவர் ஆசீர்வாதமாய் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நாம் தியானித்து
தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் பெரியவராய் இருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நம் ஜெபத்தை கேட்பார், நமக்கு நன்மை செய்வார். சீயோனிலே வாசமாக இருக்கிறவளே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய அர்த்தமாய் அது தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே 2-3 பேர் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எங்கெல்லாம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, எங்கெல்லாம் நாம் கூடி ஜெபிக்கிறோமோ, அது சீயோன் தான். ஆண்டவருடைய அந்த சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்கள், அந்த சீயோனை வாஞ்சிக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள். எத்தனையோ பேருக்கு ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அருகாமையில் ஆலயம் இல்லாமல் இருக்கலாம். ஆலயத்திற்கு போக வேண்டும் என்றால் ஒரு நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும். தங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் மனதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். உன்னதமான தேவன் மனித அவதாரத்தில் நம் மத்தியில் வந்தார். குமாரனாய் நம் மத்தியில் வந்தார். நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் திரும்ப வருவார். அவர் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் நம் மத்தியிலே பெரியவராயிருக்கிறார். எந்த பிசாசின் வல்லமையோ, சாபத்தின் வல்லமையோ, மரண கிரியைகளோ, பாவ கிரியைகளோ அணுகாதபடி, நம்மை மேற்கொள்ளாதபடி தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பெரியவராய் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னதமான தேவன், மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனுடைய அருள் நம்மேல் இருக்கிறபடியினால் கலங்காதிருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். தேவன் வல்லமை, மகத்துவம், மகிமை இவைகளில் அவர் மிக மிக பெரியவர். தேவனுடைய அந்த உன்னதமான அந்த மகிமை, அந்த மகத்துவத்தை ஒரு சாதாரண மனிதனால் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியும்? ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும்படி யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் அன்பிலே மிக பெரியவர். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கக்கூடிய பலியாய் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு
நமக்காக அனுப்பினார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது! நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய அன்பு மிக பெரியது. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது மனதுருகினார். தீட்டானவர்களை தொட்டார், குஷ்டரோகிகளை தொட்டார். என்ன? அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய அன்பு நம்மை அவருடைய பாதத்தில் கொண்டு வருகிறது. அவருடைய அன்பு நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை விட மிக பெரியது. அதைதான் நாம் கிருபை என்று வர்ணிக்கிறோம். அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை மகா பெரியது. நாம் எந்த நிலையில் இருந்து அவரை அப்பா என்று அழைத்தாலும், இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவருடைய அன்பு நம்மை நிராகரிக்காது. நீ பாவம் செய்த, என்னை விட்டு விலகி போன, என்னுடைய சித்தம் செய்யவில்லை, நீ எனக்கு விரோதமாய் அநியாயம் செய்தாய் என்று நம்முடைய குற்றங்களை அவர் கவனிப்பது இல்லை. மாறாய் அவருடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த அன்பு மிக பெரியது. இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் நடுவிலே அன்பின் தகப்பனாய், அன்பின் ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரலாம். அவரை விட்டு பயந்து நாம் ஓட வேண்டியதில்லை. அவர் அன்பு நிறைந்தவர், அன்பில் பெரியவர். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயை தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படி சொன்னார், நான் உன்னுடைய வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன். 1000 தலைமுறை இரக்கம் செய்கிற தேவன் அவர். ஆண்டவர் அன்பிலே பெரியவராய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், நம்முடைய சபையில் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய அன்பை தியானியுங்கள், அவருடைய அன்பை தியானியுங்கள். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும், நம்முடைய இருதயத்தை அந்த அன்பு நிரப்பும். எல்லா பாவ சோதனை, சாபம் இவைகளிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவார். அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பின் தேவன் முன்பாய் நீங்கள் முழங்காலில் நின்று, இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கொண்டு வரும், பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். அப்பா என்று அவரை கூப்பிட்டு, இயேசுவே என்று அழைத்து, அந்த அன்பின் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, அவரை எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடும் பொழுது நம் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் அன்பு. அவர் அன்பில் மிக பெரியவர். அவருடைய அன்பு மிக மேன்மையானது. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்பொழுதும் நம்மை அரவணைத்துக் கொள்ளும். இது நியாய தீர்ப்பின் காலம் அல்ல, கிருபை, அன்பின், ஆசீர்வாதத்தின் காலம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்து அவரை பிடித்துக் கொள்வோம். ஆலயத்திற்கு போக முடிந்தவர்கள் கட்டாயம் போங்க. ஆலயம் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் பொங்க பண்ண, தேவனை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய பாடல்களை பாடி அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது, அந்த தேவனுடைய ஆராதனை பிரசன்னத்தில் அவர் அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்புவதினால்தானே நாம் கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கண்ணீரோடு அவருடைய பாதத்தில், அந்த பிரசன்னத்தில் நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய அன்பு பெரியது. அந்த அன்பு எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்திடும், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இந்த அன்பின் தேவன் உங்களையும் பரிசுத்தமாய் மாற்றுவார். என்னையும் நம் அனைவரையும் அவர் பரிசுத்தமாய் மாற்றுவார். அன்பினால் நிரப்பப்பட்டிருங்க. அடுத்து தேவன் எப்படி நம்முடைய இக்கட்டு நேரத்தில் பெரியவராய் இருந்து அற்புதம் செய்கிறார் என்று கவனிப்போம். யாத்திராகமம் 14:12. நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மாய் விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். 10 விதமான வாதை எகிப்து தேசத்தை கலங்க பண்ணினது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படியே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆனால் சிவந்த சமுத்திரம் என்கிற இடத்தில் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவர்கள் அதற்கு மேலாய் புறப்பட்டு பயணம் செய்ய முடியவில்லை. ஒரு இக்கட்டான இடத்துல அவர்கள் சிக்கினதை போல காணப்படுகிறது. பெரிய சேனையோடு பார்வோன் ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சாகரத்துக்காக இந்த வனாந்தரத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, அவர்களுக்கு வேலை செய்து அங்கேயே நாங்கள் வாழ்ந்திருக்கலாமே, இப்படி எங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்களே என்று மோசேயின் மேல் அவர்கள் கோபப்படுகிறார்கள். அப்பொழுது மோசே சொல்கிறாரு, பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை நீங்கள் இனி காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவதில் அவர் மகா பெரியவர். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணுவார். சில நேரத்தில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்கள், மனிதர்கள், பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள் அதிகமாய் பெருகும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே, நான் கொடிய பாதையிலே போகிறேன். அன்றைக்கு மோசையோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கினீரே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே நடந்து ஆண்டவரே கானான் தேசத்திற்கு அவர்கள் பயணம் செய்யும்படி கிருபை செய்தீர். பின்னிட்டு வந்த எகிப்தின் சேனையை ஆண்டவரே நீர் அந்த சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவரே அவர்கள் அமிழ்ந்து போகத்தக்கதாய் அந்த சிவந்த சமுத்திரம் ஆண்டவரே அவர்களை மூடி போட்டது. என் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் என்னை துரத்தி கொண்டு வருகிறது. எனக்கு சமாதானம் இல்லை. எனக்கு யுத்தம் பண்ண பலனும் இல்லை. நான் ஒரு பலனற்றவளாய் நான் காணப்படுகிறேன். என் ஆண்டவரே, இன்று காண்கிற உபத்திரவங்களை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற தீமைகளை ஆண்டவரே இனி நான் காணாதபடி எனக்காக நீர் யுத்தம் பண்ணும். கர்த்தர் யுத்தத்தில் பெரியவர். அவர் நீதியின் தேவன். அவர் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பலவீனமானவர்களுக்கும் தாய் தகப்பன் அற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கிற உத்தமர்களுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். கலங்காதிருங்கள். உங்கள் யுத்தங்களில் கர்த்தர் உங்களுக்காய் வந்து நிற்பார். இயேசு உங்களுக்காய் வந்து நிற்பார். ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். இந்த மாதத்தில் இல்லாட்டால் உங்கள் வாழ்க்கையில் யுத்தங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய யுத்தத்தை அவர் பண்ண போகிறார். அவர் நமக்காய் யுத்தம் பண்ணி அவர் அற்புதத்தை செய்து நம்மை அவர் மேன்மையாய் வைப்பார். இன்னும் ஒரு வார்த்தையை தியானித்து செபிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, வேத வார்த்தை சொல்லும் பொழுது, அது பிசாசின் வல்லமைகளை, சாபத்தின் வல்லமைகளை, அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளை அது குறிப்பிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னால் இந்த குடி பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியலையே, என்னால் இந்த போதை பொருளை விட்டு வெளியே வர முடியலையே, என்னால் இந்த நஷ்டம், என் தொழிலிலே நஷ்டம், எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அற்புதம் செய்கிறவர், விடுதலை தருகிறவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த தேவ செய்தியை தற்செயலாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த வல்லமை உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார். எல்லா இடத்திலும் பெரிய என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருடைய அற்புதம் நாம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும். அப்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்கள் அருமை இரட்சகரே, இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நீர் எங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறீர். தேவனே, உம்முடைய அன்பு, உம்முடைய மெய்யான அன்பிற்காய் நன்றி. பிதாவாகிய தேவனே, உம்முடைய அன்பு
இந்த உலகத்தில் எங்களை மீட்கும்படி சொந்த குமாரனை அனுப்பினீர். என்றைக்கும் அந்த அன்பின் நிமித்தமாய்தான் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஓடி வருகிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஓடி வருகிறோம். எங்களுக்குள் குறை உண்டு, எங்களுக்குள் பலவீனம் உண்டு, எங்களுக்குள் பாவங்கள் உண்டு, எவ்வளவோ மீறுதல் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம், ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் ஆண்டவரே தைரியமாய் அந்த கிருபாசனத்து அண்டையில் வர பண்ணுகிறது. இயேசுவே, உம்முடைய நாமத்தை சொல்லி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய ஆளுகை இறங்குவதாக, உம்முடைய நன்மையான ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எவ்வளவு போராட்டங்கள், என்னால் வாழ முடியலையே, என்னால் முன்னேற முடியலையே. ஐயோ, எவ்வளவு எதிர்ப்புகள், வேலையிடத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள், தொழிலிலே எவ்வளவு எதிர்ப்புகள். ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு விரோதமாய், எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் எவ்வளவு எதிர்ப்புகள் என்று சுவாமி கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும். நீர் எங்களுக்கு யுத்தம் செய்யாவிட்டால் நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? யார் எங்களுடைய வழக்கை, யார் எங்களுடைய கண்ணீரை, யார் எங்களுடைய நிந்தை அவமானங்களை மாற்ற முடியும்? ஆண்டவரே, நீர் யுத்தம் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும். வேலை இடத்தில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், அவர்களுக்கு வர வேண்டிய நன்மை இயேசுவின் நாமத்தினால் நியாயமாய் ஆண்டவரை கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க ஆண்டவரே. நியாயாதிபதியே, எங்கள் அன்பு இரட்சகரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் பண்ணும். எந்த அசுத்த ஆவிகள், எந்த அசுத்த கிரியைகள், எந்த சாப கிரியைகள், ஆண்டவரே தற்கொலை எண்ணங்கள், ஆண்டவரே விபத்துகள், பலவிதமான நாச மோசங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். என் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய வெளிச்சம் உண்டாவதாக. உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக. ஒவ்வொருடைய உள்ளமும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவதாக. எல்லா பிசாசின் கிரியைகள், வியாதிகள், மரண கட்டுகள், மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தை நீட்டி இயேசுவே நீர் தொட்டு உம்முடைய மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்தும். நீர் எல்லா வியாதிகளையும் சுகமாக்க வல்லவர் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு கண்ணீரை நீர் துடைப்பதில் நீர் பெரியவர் அப்பா. நீர் அப்படி துடைப்பதற்காய் நன்றி. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் கர்த்தர் கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்கள் மேலே இருக்கும். God bless you. God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500
00031995. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.